போதுன்னு உன் பொண்ணை பார்த்து பாவப்பட்டவளுக்கு பணம் கட்டி படிக்க வச்சா அவ காட்டுற நன்றி ஆயாது. நான் இல்லாதப்ப நல்லா மினுக்கிக்கிட்டு என் பையன்கிட்ட பல்ல இழிச்சு இழிச்சு பேசும்போதே நான் நினைச்சேன் சம்திங் இஸ் ராங் சம்வேர்னு. உன் பொண்ணோட கேரக்டரே சரியில்லை. கடைசியில உங்க புத்தியை காமிச்சிட்டீங்களா பிச்சைக்காரங்களா? போதும், நிறுத்துறியா? விட்டா என்னென்னமோ பேசிட்டு போற. செஞ்ச உதவிய சொல்லி காட்டு. ஆனா பச்சை பொய்ய சொல்லி பழி போட்டு பேசாத. என் பொண்ணை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நாங்க பணம் இல்லாதவங்க தான், ஆனா தன்மானம் இல்லாதவங்க இல்ல. பாக்குற எல்லாரும் நம்மள போலதான் இருப்பாங்கன்னு தப்பான கண்ணோட்டத்துல பார்க்க கூடாது. ஏய், என்ன பேசுற? என்ன பேசுற நீ? உன் பொண்ண ஊர்மையை விட்டுட்டு எங்கிட்ட பேசுறியா? போதும். என் பொண்ணை பத்தி இன்னொரு வார்த்தை தப்பா பேசுனா என்னையா பண்ணுவ? என்னையா பண்ணுவ? என்னமோ உன் பொண்ணு ரொம்ப உத்தமி மாதிரி பேசுற. இப்போ உன் பொண்ணு எங்க இருக்கா? எங்க இருக்கா சொல்லு, கூட்டு வா அவளை. தீபாங்க தெரியலங்க, போன் வந்தது, நான் அவசரமா கிளம்பி போயிருக்கா. ஆஹா, கேட்டல? வீட்டுல இல்லல? என்னமோ பெருசா பேசுன. எனக்கு தெரியும்யா, அவ என் பையனோட தான் ஊர் சுத்திட்டு இருக்கா. இப்ப சொல்லியா, வீட்டுக்கு தெரியாம என் மகனை கூட்டிட்டு வெளியில போயிருக்கால, எதுக்கியா? அவனை வளைச்சு போட்டு கும்மால் அடிச்சு சொத்து எழுதி வாங்கறதுக்கா? சும்மா பேசாது. நீ எப்படி உன் மகனை வளர்த்திருக்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்பவும் சொல்றேன், என் பொண்ணு அப்படிப்பட்டவ கிடையாது. கொஞ்சம் இரு. அப்பா சொல்லுங்கப்பா. எந்த பொய்யும் சொல்லாம உண்மையை சொல்லணும். இது அப்பா மேல சத்தியம். சொல்லு, இப்ப நீ எங்க இருக்க? என் பொண்ணு எங்க போயிருக்கான்னு கேட்டல, என் கூட வா சொல்றேன். நான் இதுக்கு உன்னோட வரணும், வேற வேலை இல்ல. நீ வந்துதாமா ஆகணும். என் பொண்ணை பத்தி தப்பா பேச தெரியுதுல்ல, உடனே என் கூட வா. வா சொல்றேன். என்னங்க என்னங்க, தீபா எங்க இருக்கா? என்ன சொன்னா? எதா இருந்தாலும் நான் வந்து சொல்றேன். உட்காரு. நீ கொஞ்சம் பதறாம இரு. உள்ள உட்காரு. என்னங்க, என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும், அந்த அம்மாக்கு தான் தெரியும். உள்ள உட்காருமா, சொல்றேன்ல. என்னங்க, எதா இருந்தாலும் நான் போயிட்டு வந்து பேசுறேன். வெளிநாட்டுக்காரங்க இங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சுச்சியோட கல்யாணம் எங்க நடக்குதுன்னு தெரியலையே. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு இங்க எத்தனை கல்யாணம் சார் நடக்குது? ஒரு கல்யாணம் தான்ப்பா. ஒன்று தானா? அப்போ அந்த ஃபாரினருக்கு சார் மாப்பிள்ளையோட பேர் கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா? இதெல்லாம் எதுக்கு கேட்குறீங்க? இல்லை சார், ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு கல்யாணம், அதான் கேட்டு தெரிஞ்சுக்கலாமேன்னு. கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சார். 2 கல்யாணமா? ஆமாம் சார். மாப்பிள்ளையோட பேரு மெக்கு கட்டை மெக்டர் மாட்டுன்னு ஏதோ வாயில நுழையாத பேரா இருக்கேப்பா. சார் பொண்ணோட பேர் என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். ஹலோ. சார் அப்படியா?
சரி சரி பார்த்து சொல்கிறேன். சரி அப்புறமா நான் பார்த்து சொல்கிறேன். சார் சார் ப்ளீஸ் சார் பொண்ணோட பேர் பார்த்து சொல்லுங்க சார். சார் கல்யாணம் அங்கே நடக்குது, அங்கே போய் கேட்காம என்ன வந்து தொந்தரவு பண்ணுறீங்க? சார் மாப்பிள்ளை வெளிநாட்டுக்காரனாச்சே, சர்ச்சில் போய் கல்யாணம் பண்ணாம எதுக்கு சார் கோயிலில் வந்து? பொண்ணு நம்ம ஊர் பொண்ணாச்சப்பா, வெள்ளைக்கார மாப்பிள்ள. சார் சார் ப்ளீஸ் சார் இந்தியாவோட பொண்ணு பேர் சாஸ்திர கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார். பார்த்து இரு இரு. ஆமாம் சார். பொண்ணு பேரு சுச்சி. சார் முகூர்த்தம் முடிஞ்சு அர்ச்சனை பண்ணணும்னு சொன்னாங்க. அர்ச்சனை சீட் எங்க கிடைக்கும்? இங்க தான் வாங்கணும். நீங்க யாரு? நான் பொண்ணுக்கு அப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். பொதுவா நம்ம ஊர்ல ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணி கொடுக்கவே யோசிப்பாங்க. நீங்க நாடு விட்டு நாடு கல்யாணம் பண்ணி தர்றீங்க. வெரி குட். பொண்ணு ஆசைப்பட்டுட்டா பிள்ளைங்க சந்தோஷம் தான் நமக்கு ஆமா முக்கியம். ஆமா. ஹலோ சார் ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என் பேர் தமிழரசு, நான் பிரபாகரோட ஃப்ரெண்டு. என்ன சார் பிரபாகரை தெரியுமா தெரியாதா? பி பி பிரபா. சார் சும்மா பிபிபி நாயனெல்லாம் வாசிக்காதீங்க, உங்களுக்கு பிரபாகர் நல்லா தெரியும். ஹலோ யார் சார் நீங்க? எனக்கு பிரபான்னு யாரையும் தெரியாது. சார் சார் சும்மா ஆக்ட் பண்ணாதீங்க சார், உங்களுக்கு பிரபாகர் நல்லா தெரியும். சரி தெரியும்னே வச்சுக்கோங்க. இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? சார் நான் சொல்றது கேளுங்க சார், உங்க பொண்ணு சுச்சியும் பிரபாகரன் லவ் பண்றாங்க சார். லவ்வா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்படி கல்யாண நேரத்தில் வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்றியா? ஐயோ தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்களேன் சார். உங்க பொண்ணுக்கு பிடிக்காத ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா அவன் லைஃபே ஸ்பாயில் ஆயிடும். பிரபாகருக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. என்னையா கல்யாணத்தில் கலாட்டா பண்ணணும்னே வந்திருக்கியா? சார் கலாட்டெல்லாம் பண்ண வரல சார், உங்க பொண்ணுக்கு கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்காதீங்க, லவ் மேரேஜ் பண்ணிக்க பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டு போலான்னு வந்தேன். உனக்கு ஒன்று தெரியுமா? என் பொண்ணு சம்மதத்தோடு தான் இந்த கல்யாணமே நடக்குது. உண்மையை சொல்லணும்னா இந்த மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணதே அவதான். சுச்சியா? ஆமா சார். கல்யாண நேரத்தில் கலாட்டா பண்ணாதீங்க. போங்க போங்க சார். ஹலோ சார், அது எப்படி சும்மா போறது? உங்க பொண்ணு ஒருத்தனை லவ் பண்ணுவா, இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிப்பா, ஏன்னு கேட்க கூடாதா? அதை கேட்க நீ யாரியா? கரெக்ட், அதை கேட்கறது நான் யாரு? நான் யாருமே கிடையாது. ஆனா கேட்க வேண்டிய வந்து கேட்பான், அவனுக்கு பதில் சொல்லுங்க. என்னடா என்ன தகராறு பண்றியா? ஒழுங்கு மரியாதையா போயிடு. இல்ல ஹலோ 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 கூல் டவுன். இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? பிரபாகர் வர வரைக்கும் அந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி தாலி கட்டுறது, பொட்டு வைக்கிறது, புடவை கொடுக்கறது, மோதிரம் மாத்தின்னு பண்ணின்னு வைங்க. பண்ணா என்னடா பண்ணுவ? நீ என்ன பெரிய ரவுடியா? என்னமோ கல்யாணத்தை நிறுத்துவன்னு வந்து கலாட்டா பண்ற. இவன் யாருன்னே தெரியல, என்னமோ கல்யாணத்தை வந்து நிறுத்துவன்னு கலாட்டா பண்ணிட்டு இருக்கான்பா. ஹலோ யாருங்க நீங்க? ஹலோ இருங்க, சும்மா இருக்கீங்களா? உங்களுக்கு என்ன வேணும்? சும்மா என்ன பிரச்சனை தெரியாம இஷ்டத்துக்கு பேசாதீங்க. யாரா இவன்? இது தெரியாம வேலை மணக்கட்டுக்கு வந்திருக்கோம். அடிச்சு துரத்துங்க அவனை. ஹலோ 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 சும்மா சவுண்ட் விடாத. நீ சவுண்ட் விட்டா கிளம்பிடுன்னு நினைக்கிறியா? பின்ன சுச்சி கிட்ட நான் இப்ப பேசணும். அவகிட்ட உனக்கு என்ன பேச்சு? சுச்சியோட சம்மதத்தோட தான் அந்த கல்யாணம் நடக்குதான்னு எனக்கு தெரியணும். அது வரைக்கும் நான் அந்த இடத்த விட்டு போக மாட்டேன். சரி பேசு. சொல்லுங்க சார், நான் தான் சுச்சி. சுச்சி அவசரப்பட்டு தப்பான அந்த முடிவு எடுக்காதீங்க. பிரபாகர் உங்களை எந்த அளவுக்கு சின்சியரா லவ் பண்றாரு உங்களுக்கு நல்லா தெரியும். பிரபாகர் யாருன்னே தெரியாதுன்னு சொல்றான்ல, எதுக்குடா அவனை பத்தி கேக்குற? சார் சுச்சி கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? சொல்லுங்க. சுச்சி ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? பிரபாகர் உங்களை எந்த அளவுக்கு லவ் பண்றாருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். நீங்க அவனை விட்டுட்டு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ண பிரபாகர் கல்யாணம் பண்ண யோசிச்சு பாத்தீங்களா? மன்னிக்கணும் சார், நான் அவசரப்பட்டோ யோசிக்காமலேயோ இந்த முடிவை எடுக்கல. என் வாழ்க்கைக்கு எது சரி வரும்னு தெரிஞ்சுதான் தெளிவான முடிவோட இங்க வந்திருக்கேன். பைத்தியமா நீங்க? வாட்? இல்ல பைத்தியமா நீங்கன்னு கேக்குறேன். லவ் பண்ணது ஒருத்தர் கல்யாணம் பண்ணி இன்னொருத்தர், இது எந்த ஒரு நியாயம்? ஹலோ மிஸ்டர், நியாயம் அநியாயத்தை பார்த்தா என்னால எதையும் சாதிக்க முடியாது. லைஃப்ல எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கு, கனவு இருக்கு. அதை அடையணும்னா இது தவிர வேற வழி தெரியல எனக்கு. ஓஹோ, லட்சிய பெண்மணியா நீங்க? சரி, பிரபாகரை வர சொல்லிருக்கேன், அவர்கிட்ட இந்த மேட்டர் நீங்களே சொல்லுங்க. அவரை எதுக்கு வர சொன்னீங்க? ஏன் அவன் முகத்தை பார்க்க வெக்கமா இருக்கோ? சொன்னா கேளுங்க சார், பிரபாகரை நான் லவ் பண்ணது உண்மைதான். பிரபாகரும் எனக்காக எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்காரு. அத நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். பட் லைஃப்ல எனக்குன்னு ஒரு ஆம்பிஷன் இருக்கு. நான் என் ப்ரொஃபஷன்ல பெருசா சாதிக்கணும்னு நினைக்கிறேன் சார். சாதிக்கலாம் மேடம், பிரபாகரை கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கூட லைஃப்ல சாதிக்க முடியும். இல்ல சார், பிரபாகரோட அம்மாவை பத்தி உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க எங்க கல்யாணத்துக்கே ஒத்துக்க மாட்டாங்க. இதெல்லாம் லவ் பண்றது முன்னாடி யோசிச்சிருக்கணும். என்னையும் கொஞ்சம் பேச விடுங்க சார். சரி பேசுங்க. சார், பிரபாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒருத்தருக்கு மனைவியா வீட்டோட மருமகளா என்னால இருக்க முடியாது சார். ஓ,
ஆமா சார், நம்ம ஒரு மாமியாரோட கொடுமையை அனுபவிச்சு என் லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்க நான் தயாரா இல்ல. என் ஃபியூச்சருக்கு எது சரின்னு படுதோ அதை டிசைட் பண்ற உரிமை எனக்கு இருக்கு. நான் டிசைட் பண்ணிட்டேன் சார். என்னன்னு இந்த வெள்ளை காக்காவை கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்ல பெருசா சாதிச்சுலாம் முடிவு பண்ணிட்டீங்களா? ஏன் சார் முடியாது? நானும் என் ஃபியான்சே மெக்டர் மாட்டோம் ஒன்னா சேர்ந்து தீசிஸ் பண்றோம். அதுலதான் எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. 2 பேருக்கும் ஒரே வேவ் லெங்த், ஒரே மாதிரி லட்சியம். 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா சக்சஸ்ஃபுல்லா சாதிக்க முடியும்னு தோணுச்சு. அதான் மேரேஜ் பண்ணிக்கலாம் டிசைட் பண்ணோம். நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க, ஓகே. பிரபாகருக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அவரை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? பிரபாகருக்கு நல்ல வசதி இருக்கு, ஸ்டேட்டஸ்ல எங்கேயோ இருக்காரு. அவரை கல்யாணம் பண்ணிக்க எத்தனையோ பேர் கியூல நிப்பாங்க. ஆனா நான் அப்படி இல்ல சார். வசதி இல்லாத குடும்பம், என் சொந்த உழைப்புல தான் முன்னேறி ஆகணும். அதுக்கு எது சரின்னு படுதோ அதை தான் நான் செய்யறேன். நல்லா இருக்கு மேடம் நீங்க பேசுறது. சுச்சி உங்க பின்னாடி சுத்திட்டு இருந்தாரு பிரபாகர். அவருக்கு துரோகம் பண்றது தப்புன்னு உங்களுக்கு தோணலையா? என் வாழ்க்கை, என் லட்சியம், என் கனவு உங்களை பத்தி மட்டுமே பேசுறீங்க. அப்ப பிரபாகரை பத்தி யார் பேசுறது? எனக்கு புரியுது சார், பட் என் சிச்சுவேஷனை சொன்னா பிரபாவே அதை புரிஞ்சுப்பான். நானே அவங்கிட்ட பேசுறேன். எப்ப பேச போற? இதுல இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி பேசிருக்கணும். நானும் சொல்லிடலாம்னு நினைச்சேன் சார். ஆனா பிரபாகர் ஒரு மாதிரி இமோஷனல் டைப். இந்த மாதிரி சென்சிட்டிவான விஷயத்த சொன்னா இமோஷனலா பிளாக்மெயில் பண்ணுவான், ரொம்ப ஃபீல் பண்ணுவான். அதான் சொல்லாம விட்டுட்டேன். சீ, நீ பண்ணது பச்சை துரோகம். இப்படி எமோஷனலா ஃபீல் பண்ணி பேசுறேன்னா அதெல்லாம் ஆயிடாது. பெருசா சாதிச்சு கிழிக்க போறாங்களாமா. ஹலோ, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. அடச்சி, உனக்குலாம் எதுக்கு மரியாதை? நான் தெரியாம தான் கேக்குறேன். உன் ஹாஸ்டல்ல அமிச்சு படிக்க வச்சான்னு சொல்லி நீ பிரபாகர் லவ் பண்ண. இப்ப ப்ரொஃபஷனல் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பான்னு சொல்லி இந்த வெள்ளக்காரரை கல்யாணம் பண்ணி போற. இதோட நிறுத்திவியா இல்ல இதோட வசதியான ஒரு ஆள் கிடைச்சா? ஸ்டாப் இட், தேர் இஸ் a limit. சும்மா நிறுத்துரு. பெருசா சாதிக்கணும் கிழிக்கணும் அது இதுன்னு பேசுற. உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு வசதியான வாழ்க்கை வேணும். ஆடம்பரமா எவன் செலவு பண்றானோ அவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பீங்கல்ல. ஹலோ, இப்ப இவனை கல்யாணம் பண்ணிக்கிற, நாளைக்கு இவனை விட வசதியான ஒரு மல்டி மில்லியனரை பார்த்தா அவனை கல்யாணம் பண்ணிப்பியா? போதும். பணத்துக்கு எத்தனை பேரை நீ கல்யாணம் பண்ணிப்ப? கொஞ்சம் கூட வெக்கமான ரோஷம் சூடு சொல்ற கிடையாது அவனுக்கு. Will you just shut up? என்ன விட்டா உன் இஷ்டத்துக்கு பேசுற? ஆமா, நான் அப்படிதான். இப்ப என்ன பண்ண போற? ஐயா, கொஞ்சம் கூட வெக்கம் மேல அப்படிதானே சொல்றிய? இல்ல உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. தொகரான வெள்ள காக்கா அவன்கிட்ட நான் பேசிக்கிறேன். வேணாம், தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. ஏமா இப்ப டென்ஷன் ஆவற? நீ எப்படி பட்டவன்னு சொல்லி அவனுக்கு புரிய வைக்க வேணா? போய் சொல்லு போ. அப்படியா? யோ வெள்ள, நீதான் மாப்பிள்ளையா? நீ கல்யாணம் பண்ணி போறியா இந்த பொண்ணு? இவ யாருக்குமே பிரபாகரன் ஒருத்தர் லவ் பண்ற தெரியுமா உனக்கு? What? ஐயோ, இந்த கருமத்துக்கு தமிழ் வேறு தெரியாதா? So what? Nothing to worry. In fact, Suchi is my 11th girlfriend. என்னது? Got it? 11வது கேர்ள் ஃப்ரெண்டா? Yeah, I like Suchi very much, so we're gonna get married and live together. ஹலோ, கல்யாண பொண்ணு கேட்டிங்களா சார் சொன்னத? நீங்க அவருக்கு 11வது கேர்ள் ஃப்ரெண்டாமா? தெரியும், தெரிஞ்சுதான் கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னேன். அட கடவுளே. ஏமா, பிரபாகர் மாதிரி ஒரு நல்ல பையனை தூக்கி எறிஞ்சிட்டு போய் பணத்துக்காக இந்த வெள்ளக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிறியே, நாளைக்கே உன்னை தூக்கி போட்டு போக மாட்டேன் என்ன நிச்சயம்? அது என்னோட பிரச்சனை, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? என்ன சுச்சி, பேசுனது போதும், வா போலாம். வரேன், நீங்க போங்கம்மா. நீங்க தான் சுச்சியோட அம்மாவா? ஆமா. நீங்களே உங்க பொண்ணுக்கு எடுத்து சொல்ல மாட்டீங்களா? என் பொண்ணு யார வேணா கல்யாணம் பண்ணிப்பா, அதை கேட்க நீ யாரு? அதானே பார்த்தேன். பொண்ணு இப்படி இருந்தா அம்மா மட்டும் எப்படி இருக்க போறாங்க? ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்க பொண்ணு யார கல்யாணம் பண்ணாலும் சரி, ஆனா பணம் தான் குறிக்கோள்னு சொல்லி கல்யாணம் பண்றா பாத்தீங்களா? இவ ஒருத்தனோட நிம்மதியா வாழ மாட்டா, தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு வார்த்தை பேசினா மரியாதை கெட்டுரும். அப்பா, இவன் என்ன நம்ம பேசுறான்ப்பா? போ சொல்லுங்கப்பா இவனை. டேய், சும்மா சத்தம் போடாத. என்னத்த பண்ண? ஏய், இன்னும் என்னடா பேச்சு? போடா. ஹலோ, கையெடு. கையெடுன்றல மேல கை வச்ச கண்டமேட சொல்லிட்டேன். இரு சார், என்ன தெரியாம பேசினீங்கறாரு. அந்த பொண்ணு நினைச்சுங்கறா மனசுல. பேசிக்கலாம் வா. விடு சார்ன்றல. எது கோவப்படுறீங்க? கொஞ்சம் அமைதியா போங்க. பின்ன சார், அந்த ஆளோட பொண்ணு பண்ண தப்பு. அது ஏன்னு கேட்க போனா என் சட்டை பிடிச்சி தள்ளுங்கறாரு. எல்லாம் சரிங்க. இப்போவும் அந்த பொண்ணு லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்குது. கல்யாணத்தை நிறுத்துறது தப்பு இல்லையா? போங்க சார், போங்க. பணத்துக்காக தர கட்டு போறதுல ஒரு வாழ்க்கையே கிடையாது. இந்த பொண்ணு இதை நினைச்சு என்னைக்கு ஒரு நாள் ஃபீல் பண்ணதான் போறா. இங்க வந்து நினைச்சா எனக்கு அசிங்கமா தான் இருக்கு. நான் வரேன். மா, கூட்டிட்டு போங்கம்மா. போமா.
இங்க வாங்க சுச்சிங்க அங்க போக வேண்டாம். ஏன் இங்க வந்திருக்கிறது உங்க லவர் இல்ல, ஒரு டெட் பாடிக்கு டெக்கரேட் பண்ணி அதை கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க. புரியல அங்க போக வேணாம்னு சொல்றேன். ஏன் அதான் ஏன்ற சுச்சிங்கிற பேர்ல ஒரு பணத்தை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அதை போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான் அசிங்கம்.